கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாமில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட விவகாரம். இந்நிலையில் தனியார் பள்ளிகளில் முகாம் நடத்தினால் பெற்றோர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதியை பெற வேண்டும் என பள்ளி இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். குறிப்பாக அண்மையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு என்சிசி முகாம் நடத்தப்பட்டதாகவும் அதில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் என்பது தற்பொழுது பதிவாகி இருக்கின்றது வழக்காக. அது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு நடத்தப்பட்ட அந்த என்சிசி முகாம் என்பது போலியாக நடத்தப்பட்டதாகவும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தனியார் பள்ளி இயக்குநரகம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. அதாவது குறிப்பாக பல்வேறு வகையான அந்த நிகழ்வுகள் என்எஸ்எஸ், என்சிசி, ஜேஆர்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் என்பது பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படுவது வழக்கம். அவ்வாறு நடத்தப்படுற நிகழ்வுகளில் பள்ளி மாணவர்களை பங்கேற்க செய்யும் பொழுது பெற்றோர்களுடைய அனுமதியை பெற வேண்டும். அதே போல அதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு என்றால் பெண் ஆசிரியராக இருக்க வேண்டும், மாணவர்களுக்கு என்றால் ஆண் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவையும் தற்பொழுது தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு நிகழ்வுகளும் பள்ளிகளில் நடக்கின்ற பொழுது மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே நடத்த வேண்டும் என்றும் தற்பொழுது தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எவ்வித அனுமதியும் பெறாமல் இனி வரக்கூடிய காலங்களில் தனியார் பள்ளிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினால் அந்த பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.